Students, this is 11th physics. Today I will start the new unit, 6th unit in second volume, gravitation. Gravitation பற்றி நீங்கள் வந்து லாஸ்ட் இயர்லேயும் சரி உங்களுடைய சின்ன வகுப்பில் நிறைய படிச்சிருப்பீங்க. கிராவிடேஷன் மீன்ஸ் தமிழில் ஈர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஈர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூமியில் நடக்கிறதுனால இட் ஆக்ட்ஸ் தட் மீன்ஸ் இட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் த மேக்னட்டிக்கல் ஃபோர்ஸு. ஸோ த ஃபோர்ஸ் ஆக்டிங் பை த எர்த்துன்றதுனால அது பேர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொன்னாங்க. புவி ஈர்ப்பு விசைன்னு சொன்னாங்க. ஸோ இன் திஸ் யூனிட் we can discuss about only by the gravitation. கிராவிடேஷன்னா என்ன, அதன் அடிப்படையில் தான் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஒரு மெக்கானிசத்தில் வந்து இந்த மாதிரி மோஷன், ஃபோர்ஸு, வெலாசிட்டி அது பார்த்தோம். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டியில் வந்து பொட்டன்ஷியல், கரண்ட்டு, அதே கான்செப்டில் கிராவிட்டியில் இங்கேயும் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இன் திஸ் யூனிட் we can discuss about the some attractive force by the different experiment. நம்ம நிறைய இதில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் கிராவிடேஷன் சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது நம்மளுடைய பூமி மட்டும்தான். ஏன்னா இன் அவர் எர்த் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஹவு கேன் இட் ஹெல்ப் மீன் யூ நோ தட் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ் எப்படி நடக்குதுன்றது நிறைய சயின்டிஸ்ட் வந்து அந்த கிராவிட்டியை வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன் 15th century 16th centuryலே அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கையிலே வந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அனுமானிக்கப்பட்டது, அதாவது பார்த்திங்கன்னா கற்பனையாக்கப்பட்டது தான் சொல்லணும். அது தெளிவாக யாரும் இன்னும் ஒரு முடிவுக்கு வர முடியல இன்றைய வரைக்கும் சயின்டிஃபிக்காக இயற்பியல் ரீதியாக. ஸோ இப்போ நம்மளுடைய பிரபஞ்சத்தை நம்ம பார்க்குறோம், வெறுங்கனால பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. என்ன பார்ப்போம், நம்ம சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் நம்ம இருக்கிறதுனால we can see in the sky so many twinkle stars. that means totally it called as glittering sky ன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வானத்தில் வந்து ஏகப்பட்ட சின்ன சின்ன மின்மினி பூச்சிகள் மாதிரி ஏகப்பட்ட நட்சத்திர கூட்டங்கள். இந்த நெக்ஸ்ட்டு நம்மளுக்கான நேச்சுரல் சேட்டலைட்டு 3 இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் சூரியனை பார்க்குறோம், மாலை நேரத்தில் தட் மீன்ஸ் வெள்ளி கிரகம் யூனோ மெர்க்குரி, வீனஸ் நம்ம பார்க்குறோம். மெர்க்குரி கூட பார்க்கறதில்ல, வீனஸ் தான் நம்ம அதிகமாக பார்ப்போம். செவ்வாய் கிரகத்தை நம்ம பார்க்கறதில்ல, மார்ஸ் பார்க்கறதில்ல, ஜூபிட்டர் நம்மளுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஸோ இது மாதிரி இப்போ இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் இந்தந்த கோள்கள் இந்தந்த பிளானட்ஸ்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த வாய்ப்புகள் எங்கேருந்து வந்தது? இட் கேன் பி கம்ஸ் ஃப்ரம் த ஏன்ஷியன்ட் பீரியட். சம் ஆஃப் த சயின்டிஸ்ட் கன்க்ளூடட் தட் அப்சர்வ்டு நாட் invented, discovered. He discovered or some observation made by some experiment. Through the experiment all the scientists are gather some points from the galaxy. சரி, இங்கே நம்ம இந்த பாடத்தோட இன்ட்ரோடக்ஷனில் வந்து புவியீர்ப்பில் ஃபஸ்ட்டு கிளிட்டர் ஸ்கை நம்ம பார்க்குறோம். கிளிட்டர் ஸ்கைனால் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, இரவு நேரத்தில் நம்ம வானத்தில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட ஒரு அழகான காட்சிகளாக நம்ம பார்க்கலாம். ஒரு காலத்தில் வந்து நமக்கு வந்து இப்போ இருக்கிற சயின்டிஃபிக் வேர்ல்டில் வந்து நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து சயின்ஸ் ரீதியில் நம்ம பார்க்குறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கை ரீதியாகவே நேச்சுரலாகவே பார்த்து அதை வந்து அப்சர்வ் பண்ணி இது எப்படிலாம் இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிச்சாங்க பெரியவங்களாம். இப்போ பாருங்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்மளோட முக்கியமான சோர்ஸ் வந்து சன். சூரிய வெளிச்சம் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது, பல தாவரங்கள் அழிஞ்சிடும், பல உயிரினங்களுக்கு பாதிப்பு வரும்னுவாங்க. ஸோ அந்த சன் ரைசஸ், அது ஒரு பெரிய இது அதிசய நிகழ்வாக பார்த்தான். சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட்டு அண்ட் ரெஸ்ட் இந்த வெஸ்ட்டுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது ஒரு அதிசய நிகழ்வாக இருந்துச்சு. அப்போ அதை வச்சு நம்ம 14th centuryயில் 14th century 15th centuryலாம் அந்த சயின்டிஸ்ட் என்ன முடிவுக்கு வந்தாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். சரி பாருங்கள், அடுத்தது மனிதன் என்ன பண்ணான்னா இன்றைய காலகட்டத்தில் இங்கே பாருங்கள், கியூரியாசிட்டி ஆஃப் த டைம் ஃபார் ஹியூமன். அந்த சன் ரைசஸ் இருக்கு இல்லையா, ஆரம்பிக்கிற நேரம் முடிகிற நேரம், அப்போ காலை மாலைன்ற ஒரு தத்துவத்தை கொண்டு வந்தான் ஆதி மனிதன். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த காலத்தில் நம்ம வீட்டில் கூட பார்த்திங்கன்னா பெரியவங்க இந்த சூரியன் உச்சியில் வந்தால் இந்த டைமு, காலையில் எழும்போது அந்த டைமு, மாலையில் அந்தி பொழுதில் இந்த டைமுன்றதை அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு ஹியூமன் பீயிங்ஸுக்கு வந்து ஒரு நேரத்தை கணக்கிட உதவி செஞ்சது இந்த ஸ்கை கியூரியாசிட்டி. சரிங்க, அடுத்தது
அப்புறம் என்னென்ன இதில் நம்ம சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு மோஷன் ஆஃப் த ஸ்டார்ஸ், நட்சத்திரங்களினுடைய இயக்கங்கள். நட்சத்திரங்கள்னாலே சன் இஸ் எ கைண்ட் ஆஃப் ஸ்டார், நம்ம கிட்டக்க இருக்குது. அதே மாதிரி behalf of sun so many stars are available in the galaxy. So all the stars are emits the light. When it is comes through the atmosphere, it can be glittered, மின்னுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ மூன், நம்மளுடைய நேச்சுரல் சேட்டலைட், பூமியினுடைய இயற்கையான ஒரு துணைக்கோள். இட்ஸ் ஆல்சோ ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த எர்த்து. பட் நம்ம அந்த காலத்தில் பார்க்கும்போது நம்ம காலையில் எழுந்திரிக்கிறோம், சூரியனை பார்க்குறோம், மாலையில் வந்து இரவு நேரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம், அந்த மூன் பார்க்குறோம், அது மீன்ஸ் அந்த அந்த நிலாவை பார்க்குறோம். பட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் ஈஸ்ட் சைடு, ஒரு நேரத்தில் வெஸ்ட் சைடு, இந்த மாதிரி மாறி மாறி இது நகருவது நம்ம பார்க்குறோம். ஓகேதா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானட்ஸ். நம்ம அப்புறம் வந்து நம்மளை சார்ந்த, அதாவது பார்த்தீங்கன்னா அப்போ ரிகார்டிங் ஃப்ரம் த எர்த்து ஸோ மெனி பிளானட்ஸ் ஆர் அவைலபிள் நியர்பை த எர்த்து பிளானட். ஸோ அதில் வந்து என்னென்ன பிளானட்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்றதை நம்ம இதில் பார்க்க போகிறோம். அடுத்து பாருங்கள். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாக்கின்ஸ், ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அண்ட் அரிஸ்டாட்டில், இவங்க 2 பேர் தான் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஸ்பேஸில் வந்து இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்றதை அதை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ ஸ்பேஸில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஜெக்ட் இருக்கும், உங்களுக்கு தெரியும். அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து எந்த, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வானத்தை நோக்கி பார்க்குறோம்னா திடீர்னு ஒரு வெளிச்சம் போயிட்டு மறையுது. அது ஒரு என்ன சொல்கிறது, காலையில் இன்னொரு ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா காலையில் எங்கே இருக்குது, சாயங்காலம் எங்கே இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் அவங்க கேதர் பண்ண ஆரம்பித்தாங்க. யார்? அரிஸ்டாட்டில் அண்டு ஹாக்கின்ஸ். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இன் 17th century, 17ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா நியூட்டன் ஒருத்தர் வந்தார், சார் ஐசக் நியூட்டன். அவர் தான் என்ன பண்ணார்னா ஒரு ஈர்ப்புக்கான ஒரு கொள்கையை கொண்டு வந்தார், தியரி ஆஃப் கிராவிடேஷன். கிராவிடேஷன் நம்ம சொன்னாலே இதை பாருங்கள், கிராவிடேஷன் இஸ் எ கைண்ட் ஆஃப் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஒரு ஈர்ப்பு விசை தான் அது புவியை நோக்கி நடைபெறுவதால் அது என்ன சொல்கிறோம், புவி ஈர்ப்பு விசைன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நியூட்டன்ஸ் கிவ் த கன்க்ளூஷன் ஃபார் த கிராவிடேஷன். ஒரு முடிவை கொடுத்தாரு, ஒரு விதிகளை கொடுத்தாரு, இப்படி தான் இருக்கும் அப்படின்னாரு. ஸோ நம்ம பூமியில் மட்டும்தான் அந்த ஈர்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வரல. ஸோ இந்த யூனிவர்ஸ் so many planets and so many particles are available, but in the solar system, in our family, for each and every object, for each and every planet, it have the attractive force between them. ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுதுன்னா, அது இன்றைய அறிவியல் சம்மந்தமாக நம்ம பார்க்கும்போது அது என்ன பண்ணுது, இந்த பூமி இப்போ மற்ற கோள்கள் அனைத்து சுற்றி வருகின்றன, சூரியனை சுற்றி வருகின்றன, இன்றைய அறிவியல் சொல்லுது. ஆனால் அப்போ 17ஆம் நூற்றாண்டில் அவர் என்ன சொன்னார்னா, கிராவிடேஷன்னா இப்படி தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அரிஸ்டாட்டிலும் வந்து ஹாக்கின்ஸ் என்ன சொல்கிறாங்க, அது வந்து எல்லா ஆப்ஜெக்டும் இப்படி மூவ் ஆகுதுன்றதை அப்சர்வ் பண்ணாங்களே ஒழிய தே கான்ட் கிவ் த கன்க்ளூஷன். ஸோ அப்போ இங்கே என்னென்னா அவர் தான் என்ன பண்ணார், கிராவிடேஷனுடைய தியரியை, ஒரு கோட்பாடை கொண்டு வந்தார். எப்போ? 17ஆம் நூற்றாண்டில். என்ன கோட்பாடு அப்படின்னா, மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ வாட் ஆர் த ஆப்ஜெக்ட் ப்ரெசன்ட் இன் த யூனிவர்ஸ், then there is a attractive force between the object. How depends upon the attractive force, how can it moves towards the orbit. அப்படி தான் கண்டுபிடிச்சார். ஸோ அவருடைய ஆர்பிட்டில் ஒரு 2 ஆப்ஜெக்ட் இடையே உள்ள ஈர்ப்பு விசை எப்படி இருக்கும், அந்த ஈர்ப்பு விசையை பொறுத்து அதனுடைய இயக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றத யார் கண்டுபிடிச்சது? அவர் நியூட்டன் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி, நியூட்டனுக்கு முன்னாடி இவங்க எல்லாமே அப்சர்வர் தான், பார்க்குறாங்க, ஒரு அதிசயம் மாதிரி பார்க்குறாங்க, அதிசயமாக நிகழுது. அதற்கான கன்க்ளூஷன் என்னென்னா அவங்களுக்கு கொடுக்கல, சரியான எக்ஸ்பிளைனும் பண்ணல. ஸோ நியூட்டன் தான் என்ன பண்ணார், கிராவிடேஷனை பற்றி சொன்னார். ரைட். அடுத்தது இன்றைய பாடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைய நிலைக்கு ஃபிசிக்ஸில் வந்து கிராவிடேஷன் இஸ் த எசென்சியல் ஸ்டடி. இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஸ்டடி. ஏன்னா கிராவிடேஷன்னு நம்மளுக்கு சொன்னாலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கேள்விகள் எழ தோணும், நிறைய கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ இது எப்படி நடக்குது, அப்படியே நம்ம இந்த யூனிவர்ஸில் நம்ம இறங்கி பார்த்தோன்னா ஏகப்பட்ட ஆப்ஜெக்ட், இது எப்படி வந்துச்சு, இது எப்படி இப்போது இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து வேட்டு கிரகவாசிகள் இருக்கிறாங்களான்றது ஆராய்ச்சி பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வருது. ஸோ அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி என்னான்ட்டு இந்த அளவுக்கு அதாவது அப்போ ஒரு கொஷின் ஏழ ஒரு விடையை நம்ம கண்டுபிடிச்சிட்டே போகிறாங்க இன்றைய சயின்டிஸ்ட்டு. பட் அப்போ என்னென்னா இவர் என்ன பண்ணார்னா, அந்த ஒரு ஈர்ப்பு விசைக்கான ஒரு தேடல் அதை கண்டுபிடிச்சி, ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இப்படி தான் வந்து கிராவிட்டி இருக்கும் அப்படின்றத அவர் ஒரு விதத்தில் ப்ரூவ் பண்ணார்.
ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது நம்ம 2017 நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன பண்ணார் அப்படின்னா 2017 ஒரு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எப்போ வாழ்ந்தார், பட் இப்போ தான் ஒரு நோபல் ப்ரைஸ் கொடுத்ததுன்னா கிராவிடேஷனல் வேவ்ஸ் அப்படின்னாங்க. கிராவிடேஷனல் வேவ்ஸ்னால் புவியீர்ப்பு அலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்கான நோபல் ப்ரைஸ் இப்போ தான் அவர் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இன்னொன்று பாருங்கள், இங்கே வந்து என்னென்ன கேலக்ஸினால் உங்களுக்கு தெரியும், பால்வழி திரள்னு சொல்லுவாங்க. ஸோ மெனி கேலக்ஸிஸ் ஆர் தேர். ஸோ நம்மளுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற கேலக்ஸி வந்து ஆண்ட்ரோமேடான்னுவாங்க. இப்போ நம்ம கேலக்ஸியில் வந்து ஒரு பக்கமாக இருக்கிறது தான் அந்த சூரியன்ன்றது நம்ம கிட்டக்க இருக்குது. திங்க் பண்ணி பாருங்கள், அந்த மாதிரி எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கும், அந்த எத்தனை நட்சத்திரத்தை அந்த நட்சத்திரத்தை சுற்றி எத்தனை கோள்கள் இந்த மாதிரி சுற்றி வரும். அப்போது அங்கே கோள்கள் சுற்றி வருதுன்னா இங்கே இருக்கிற தட்பவெப்பநிலை மாதிரி அங்கே இருக்காதா, இங்கே இருக்கிற உயிரினம் மாதிரி அங்கே இருக்காதா அப்படின்றது நிறைய கேள்விகள் நம்ம கேட்டுகிட்டே போகலாம் இந்த கிராவிடேஷனல் பார்ட்டில். அடுத்து மேசிவ் ஆப்ஜெக்ட். மேசிவ் ஆப்ஜெக்ட்னா பெரிய பெரிய மாஸ் கொண்ட ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம பூமியை விட பல மடங்கு பெரிதான ஆப்ஜெக்ட்டும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனுடைய லைஃப் சைக்கிள்ஸ் அது எப்படி, ஆனால் எல்லாமே லைஃப் சைக்கிள் நம்ம கிட்ட போய் பார்க்குறதில்ல, வி ஹாவ் டு அப்சர்வ். ஓகே. ஸோ இப்போ நம்ம சாதாரணமாகவே நம்ம இப்போ ஒரு தூரத்தை கண்டுபிடிக்கணும்னா மீட்டர் வச்சு அளந்துருவோம். ஸோ தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோள்களை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுறோம், நம்ம அந்த லைட்டு ஸ்பீட் ஆஃப் லைட்டை வச்சு தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி லைஃப் சைக்கிள்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். அண்ட் ஆல்சோ வெரி எசென்ஷியல் இன் ஃபியூ சென்ச்சுரிஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் என்ற குறைஞ்ச ஒரு நூற்றாண்டுகள், இப்போ ஒரு சமீபத்திய நூற்றாண்டுகளாக தான் இந்த ஒரு ஆராய்ச்சி வந்து நிறைய வந்துட்டுருக்குது. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நம்ம பாடத்தில் இது வந்து ஜஸ்ட் அன் இன்ட்ரோடக்ஷன். கிராவிடேஷன்னா என்ன, ஏன்னா 10th வந்து கிராவிட்டிக்கு வந்து ஒரு கிராவிடேஷனுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், திரும்ப சொல்கிறேன். கிராவிடேஷன் மீன்ஸ் திஸ் இஸ் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட் அப்படின்றாங்க. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட். அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ இரு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒரு ஈர்ப்பு அப்படின்றாங்க. அந்த பொருள்கள் எதை ஒன்றாலும் இருக்கலாம், பிளானட்ஸாக இருக்கலாம், ஸ்டார்ஸாக இருக்கலாம், இல்லை இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம். தேர் இஸ் ஏ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ ஆர்டினரி ஆப்ஜெக்ட் மீன்ஸ் we can consider that பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்ட்டிகள், தென் ஒன்லி இட் கேன் பி அட்ராக்ட்ஸ். இது வந்து மெக்கானிசத்தில் நம்ம பார்க்குறோம், எலக்ட்ரிசிட்டியில் நம்ம பார்க்குறோம். ஓகே. த சேம் வே இங்கேயும் வந்து ஏகப்பட்ட அட்ராக்டிவ் இருக்கிறதுனால தான், அதனால தான் அந்த வார்த்தையை சொன்னாங்க, கிராவிடேஷன் இஸ் நத்திங் பட் இதை அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட்னு சொன்னாங்க. சரிங்க. இப்போ இங்கே நம்ம என்னென்ன இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோன்னு பாருங்கள். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ இந்த தியரி ஆஃப் கிராவிடேஷன் கண்டுபிடிச்சிருந்தாலும் இப்போ பிளானட்ஸ் வந்து எப்படி வந்து சுற்றி வருது, பிளானட்ஸ்னுடைய மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கெப்லர் என்ன பண்ணார், கண்டுபிடிச்சார். கெப்லர்ஸ் லா என்ன ஆர்பிட்ஸ், எவ்வளவு ஏரியா, என்ன பொசிஷன் கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் நம்ம நியூட்டன்ஸ் லா உங்களுக்கு சொல்லவே தேவை. கிராவிடேஷனுக்கான நியூட்டன்ஸ் லா வந்து முதல்ல நம்ம பார்த்தா நியூட்டன் வந்து ஒரு இயக்கம் பற்றிய ஒரு விதிகளை கொண்டு வந்தார் இல்லையா. ஸோ சேம் வே ஹியர் ஆல்சோ ஆப்ஜெக்ட் வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் இட்ஸ் ஆர்பிட். ஸோ தட் இஸ் சம் ஆஃப் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ரிகார்டிங் தட் he concluded one law, that means law of gravitation கண்டுபிடிச்சார். ஸோ இதை ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி கெப்லர்ஸ் லாவுக்கும் நியூட்டன்ஸ் லாவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத இந்த பாடத்தில் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கிராவிடேஷன் ஃபீல்டு அண்ட் பொட்டன்ஷியல். இப்போ எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் பொட்டன்ஷியல் சொன்னோமோ அதுமாதிரி கிராவிடேஷன் ஃபீல்டு அண்ட் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்ற ஒரு 2 நம்ம படிக்க போகிறோம். ஃபீல்டு மீன்ஸ் அந்த புலம். இப்போ கிராவிடேஷன் ஃபீல்டுனா வந்து இந்த இடத்துல வந்து அந்த ஈர்ப்பு எப்படி இருக்குது, இந்த கிராவிடேஷன் ஃபீல்டு நம்ம எங்கே ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த பர்த் இடத்துல எல்லா இடத்துலையுமே தான் நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ 2 ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவே இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் என்னென்னு சொல்கிறேன்னா கிராவிடேஷன் ஃபீல்டுன்னு சொல்கிறது. அங்கே ஃபீல்டு எங்கே இருக்குதோ அதுதான் கிராவிடேஷன் ஃபீல்டு. அப்புறம் பாருங்கள் பொட்டன்ஷியல்னால் புவியீர்ப்பு அழுத்தம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நம்ம பார்த்தோம் இல்லையா. அதாவது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன சொல்லிச்சு நம்மளுக்கு, ஒரு பாயிண்ட் இன்ஃபினிட்டி தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜை ஃபீல்டு கொண்டு வர செய்யப்படுகின்ற வேலை. அதே தான் இன்ஃபினிட்டி தொலைவில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட்டு அதை வந்து என்னென்னா அந்த ஈர்ப்பு விசையை கொண்டு கிராவிட்டியை கொண்டு நம்ம இடத்துக்கு கொண்டு வர வேலையாக தான் இருக்கும். ஸோ இதுதான் ரிலேஷன். பட் கான்செப்ட் ஒன்று இருக்கிற இடம் வேறன்றதை நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள் எஸ்கேப் ஸ்பீடு. அது பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு ஃபீல்டுலேருந்து பிரிஞ்சு போகிறது தான் எஸ்கேப் ஸ்பீடு. அதை பற்றி விரிவாக நம்ம இந்த படத்தில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் எனர்ஜி ஆஃப் சேட்டலைட், கோள்கள், அந்த துணைக்கோள்கள் இருக்கு இல்லையா, செயற்கைக்கோளாக இருக்கலாம் இல்லை இயற்கை கோள்களாக இருக்கலாம், துணைக்கோள்களுடைய ஆற்றல் எப்படி இருக்கும் இதை நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய எனர்ஜி எப்படி இருக்குன்றதை பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கான்செப்ட் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ்.
வெயிட்லெஸ்னஸ்னால் என்னன்னு தெரியும். அதாவது அதனுடைய பருமனை பொறுத்து அதனுடைய நிறை எவ்வாறு இருக்குன்றதை நம்ம அதை பார்க்க போகிறோம். அடுத்து அட்வான்டேஜ் ஜியோசென்ட்ரிக் அண்ட் ஹீலியோசென்ட்ரிக். நம்ம ஜியோசென்ட்ரிக்னால் உங்களுக்கு தெரியும், தட் மீன்ஸ் ஜியோகிராஃபிக்கல் இல்லையா. ஸோ அது மாதிரி எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த சோலார் சிஸ்டம். இது அடுத்து ரேடியஸ் ஆஃப் த எர்த், நம்ம கேபிட்டல் ஆர் ரேடியஸ் ஆஃப் த எர்த் ஏற்கனவே உங்களுக்கு வேல்யூ தெரியும் 6.38 நல்லாவே தெரியும், 10⁻⁷. ஸோ அதனுடைய நம்ம வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ டெவலப் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அண்ட் கிராவிடேஷன். ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஆஸ்ட்ரோ மீன்ஸ் அந்த நம்ம அதில் ஆஸ்ட்ராலஜினா ஜோசியம் பார்க்குறதுன்னுவோம். ஸோ இந்த கிரகங்கள், பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ், இதை வச்சு தான் இன்றைக்கான ஆஸ்ட்ராலஜியாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் படிக்கிறோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ஒரு உதாரணம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் அதை நம்ம அடுத்து வர வீடியோஸில் நம்ம பார்ப்போம். அடுத்து பாருங்கள், கிராவிடேஷன், ஈர்ப்பு எப்படி வந்து அதிகமாகுது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இது வந்து கிராவிடேஷனோட அதிகமாகிறதுன்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல நம்ம வந்து கிராவிடேஷன் ஈர்ப்பு விசை வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் எப்படி பிரதிபலிக்கப்படுகிறதுன்றத அதான் டெவலப்மெண்ட், ரிசர்ச் டெவலப்மெண்ட். ஸோ இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், ஸோ ரொம்ப சிம்பிளான படம், ரொம்ப ஈஸியான படம், ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமம் தியரட்டிக்கல் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், அந்த கிராவிட்டினா என்னென்னு உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிட்டேன். அது எப்படிலாம் நம்ம அதை உணர்றோம் அப்படின்றதுலாம் நம்ம சொல்லியாச்சு. ஸோ ஓகே, ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரோடக்ஷன் ஃபார் திஸ் 6th யூனிட். we will see as the next class. ஸோ இதை கீப் ரீடிங், இதை படிச்சிங்க. இதில் ஒன்றும் கொஷின்ஸ் அவ்வளோ வரப்போகிறது கிடையாது, பட் இருந்தாலும் ஒரு இன்ட்ரோடக்ஷனாக பார்த்துங்க. தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்யூ.